வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் பொறுப்பு போடப்பட்டிருந்துச்சு. நேற்று திடீர்னு அந்த பொறுப்புகள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தன்னோட பொறுப்புகள்ல இருந்து பின்வாங்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத 360 டிகிரி கோணத்தில் அலசுறதா இந்த பதிவினுடைய நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பேசலாம். தமிழ்நாட்டில் பாஜகவை மூல முடுக்கெல்லாம் கொண்டு போனதில் அண்ணாமலை அவர்களோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. என்னதான் பாஜக இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறத அடிநாதமாக கொண்டிருந்தாலும் கூட திமுக எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிராக அடர்த்தியான அரசியல் செய்கிறது அப்படின்னு ஒரு புதிய தலைமுறையை ஈர்த்ததில் அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப குறிப்பாக நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவுக்கு தனியாக ஒரு அணியை உருவாக்குனது, அந்த அணியால் 18% ஓட்டை எடுக்க வைத்தது, இது எல்லாமே அண்ணாமலை அவர்களுடைய தொடர் முயற்சி தான். ரொம்ப குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 11% உயர்ந்ததும் அண்ணாமலை பீரியடில் தான். இதெல்லாம் விட மிக மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக அணிகளுக்கு மாற்றம் பாஜக ஒரு வலுவான அணியை கட்டமைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்ததில் பாஜகவோட பங்களிப்பும் முக்கியமானது. இதிலே இன்னொரு கோணமும் இருந்துச்சு. ஒருவேளை பாஜகவோட கிட்டத்தட்ட மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தா 2 கட்சிகளுக்கும் பெரிய பலன் கிடைத்திருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு 15 தொகுதிகள் வரையும் அந்த அணியை ஜெயிச்சிருப்பாங்க. பட் அண்ணாமலை அவர்களோட ராங் பாலிடிக்ஸில் தான் அது மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டு தான் வந்துச்சு. இந்த சூழலில் தான் தேர்தல் முடிவுக்கு பின்பு தமிழக பாஜகவுடைய புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதிமுகவோட கூட்டணி போனாங்க. அந்த அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு ஒரு இணக்கமான சுமூகமான நபர் தேவை. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பாஜக பக்கம் வந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நயினார் நாகேந்திரன் அதுக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு பாஜகவோட அகில இந்திய தலைமை முடிவெடுத்தாங்க. ஆனாலும் அண்ணாமலைக்கு வேறு ஏதாவது பொறுப்புகள் வழங்கப்படும், தேசிய இளைஞரணி செயலாளர் வழங்கப்படும், பல பொறுப்புகள் வழங்கப்படும் காத்திருந்தாங்க. ஆனால் அந்த எந்த பொறுப்பும் வழங்கப்படலை. இந்த சூழலில் தான் அண்ணாமலை தொடர்ந்து கொஞ்சம் அதிருப்தியிலையும் இருந்து வந்தார். இந்த நிலையில் தான் அவரை 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். நேற்று திடீர்னு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னது, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் நடந்துட்டுருக்கு, எங்கள் அப்பாவை கூட இருந்து கவனித்து கொள்ள வேண்டியிருக்கு, அதனால் நான் இந்த தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன், இதை நான் தலைமைக்கும் தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். என் மண் என் மக்கள்னு யாத்திரை போனவர் அண்ணாமலை. அதாவது எல்லாமே என் மக்கள், எல்லாருமே என்னுடைய மண் அப்படின்னு யாத்திரை போனவர். ஆனால் இப்போ திடீர்னு தேர்தல் பொறுப்பாளரை விட்டு விலகிவிட்டு என் அப்பா என் குடும்பம்னு ஏன் அண்ணாமலை ஒரு முடிவெடுத்தார்? இன்னொன்று, தமிழக அரசியல் களத்தில் அப்பாக்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அம்மாக்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஆக்டிவான பொலிட்டீஷியன் யாராவது பின்வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தா அதற்கான வரலாறுகள் நம்மிடம் இல்லை. ஒரு படுக்கையில் இருந்த போதும் கூட அரசியல் செய்து வெற்றி பெறுகின்ற அளவுக்கு தான் அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏன் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படுக்கையில் இருந்த பொழுது கூட அவர் தேர்தலில் போட்டியிட்டார், அவர் வெற்றியும் பெற்றிருந்தார். வைகோ அவர்கள் தள்ளாத வயதிலும் இப்பொழுதும் நடைபயிற்சி எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார். ஸோ அப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை தந்தைகளை முன்னிறுத்தி அல்லது அம்மாவை முன்னிறுத்தி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஏன்னா அவர்களை எல்லாம் வீட்டில் தங்களுடைய குடும்ப உறவுகளை வைத்து பார்த்துக்கொள்வதோ அல்லது ஒரு நபர்களை நியமித்து பார்த்துக்கொள்வதோ ஒரு எளிதில் செய்ய முடிந்த ஒரு காரியம்தான். அப்படி எளிதான ஒரு விஷயமும் கூட தான். இல்லை அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தார் தெரியுமா, அல்லது எங்கள் அப்பாவுக்கு நான் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, யார் பார்த்தாலும் நான் எங்கள் அப்பாவை கூட இருந்து பார்த்த மாதிரி இருக்காமல் இருக்குமா, ஸோ நான் எங்கள் அப்பா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுத்திருக்காருன்னா அவர் பாஜகவோட மாநில தலைவராக இருந்த இந்த முடிவெடுக்கலை, பாஜகவுடைய தேசிய அளவில் இருந்த பொறுப்பில் இருந்த முடிவெடுக்கலை, 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். அது ஏன் பின்வாங்கினார், உண்மையான கோணம் என்ன அப்படிங்கிறத நம்மளும் பாஜக வட்டாரத்தில் விசாரித்தோம். பாஜகவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு காய் நகர்த்தல் இருக்குது. யாரெல்லாம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பாளர்களாக போடப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் சீட் இல்லை, அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளை அவர்கள் சரியாக பராமரிப்பு செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு அண்ணாமலை அவர்களுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கொங்கு பெல்ட்டில் நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் சிங்காநல்லூர் போன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படுது. இங்கே அப்படியே சவுத்தில் வந்தீங்கன்னா சவுத்தில் கடைக்கோடியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் தொகுதி ஒதுக்கப்படுது. ஒரு உதாரணத்திற்கு பத்மநாபபுரம் தொகுதி மனோ தங்கராஜ் தொகுதிக்குள்ள சிறுபான்மையினர் கணிசமான அளவுக்கு இருக்காங்க, அந்த தொகுதியும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒதுக்கப்படுது. சிங்காநல்லூர் தொகுதி அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அங்கே அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ மேலே சில புகார்கள் இருக்குது, அவர் மீது கொஞ்சம் அதிருப்தி நிலவுது, அந்த தொகுதியும் வெற்றி பெற வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அண்ணாமலை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே வழக்கமாகவே
மேலே எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சியினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துலையும் அதிமுக தான் போட்டியிட்ட போது அங்கே அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய கட்டாயம். அப்போ இதெல்லாம் தான் அண்ணாமலை மூளைக்குள்ளே குழம்பியதாக சொல்லப்படுது. நம்மள சட்டமன்ற தேர்தலுக்கான 6 தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் அப்படின்னு நம்ம நகர்த்தினதே சற்றேறக்குறைய நம்மை பொறுப்பாளராக நகர்த்தி விட்டு நமக்கு ஒருவேளை சீட் ரேஸில் இல்லாமல் ஆயிடுமா. இப்போ அப்பாவுக்கு உடல் நிலை சரியில்லைன்னு சொன்னார் அண்ணாமலை. அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் தேர்தலில் போட்டிடுவீங்களா? தேர்தலையும் போட்டியிட மாட்டேன், சட்டமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன், நான் சீட்டை கேட்க மாட்டேன் சொல்லலை அண்ணாமலை அவர்கள். தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து மட்டும் பின்வாங்கியிருக்கிறார். அப்போ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இன்னமும் இருக்குது. அப்போ அப்பாவுக்கு உடல்நிலை சரியாகி விடுமா? அதுக்கடையில் டயாலிசிஸ் நோயாளிகள் என்பவர்களே கிட்டத்தட்ட குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒரு முறை ரத்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்கள் தான். தேர்தல் நேரத்தில் கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு தான் களத்தில் போய் நிற்கணும், மக்களை சந்திக்கணும், மக்களோட பிரச்சாரம் பண்ணணும், மக்கள் களத்துக்கு போகணும். பட் அண்ணாமலை அந்த இடத்துல வாக்கு அரசியலிலிருந்து பின்வாங்கலை, அதே நேரத்தில் கட்சி ரீதியாக பணி செய்வதிலிருந்து பின்வாங்கியிருக்கார். இன்னொன்று, இந்த அணியில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது ஒன்று என்பதை தாண்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில் இருக்குது. ஒன்று கொங்கு பெல்ட்டு, ஒன்று தென் மாவட்டம், ஒன்று சென்னை மண்டலம். அப்படி போகிறப்ப தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை வேலை செய்தார். அந்த 6 தொகுதியிலும் வேலை செய்தால் 6 தொகுதியோட ரிசல்ட் இது என்று எதிர்காலத்தில் தான் சிறுமைப்படுத்தப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற கணிப்பும் கூட அண்ணாமலை அவர்களுக்குள்ளே இருக்கலாம். பட் இதில் பிரதானமாக பாஜகவோட நடைமுறை, யாரெல்லாம் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக போடுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் சீட்டிடுவதற்கான வாய்ப்பு கிடைப்பது மிக மிக அரிது. அதனால தான் இவர் தேர்தல் ரேஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இதை பண்ணியிருக்காரு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இணைந்து பணி செய்யணும். அவர் ஏற்கனவே திருநெல்வேலி மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு நடந்த அமித்ஷா மாநாடு, அதிலே பேசிவிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கிறதா எங்களோட லட்சியம்னே பேசிவிட்டார். இப்பொழுது இதில் யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காரு? கிட்டத்தட்ட அதிமுகவோட பொதுச் செயலாளரே எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரிக்காத டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணன் என்று சொல்லித்து விட்டார். எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளர் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அவரோடு முரண்டு பிடித்து கொண்டு நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி என்றெல்லாம் பேசி வந்த அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அந்த கட்சிக்குள் கூட்டணிக்குள் சேர்ந்த பின்பு தானே வாலண்டியராக ஒதுங்கிக் கொள்கிறார். ஸோ இங்கே எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் கணக்குகள் 3. ஒன்று, சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது. இன்னொன்று, இப்பொழுது 6 மண்டலங்கள், 6 மாவட்டங்கள், 6 தொகுதிகளுக்கு அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க பகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவது என்பது ஒரு எட்டாக்கடியாக மாறும். அந்த அணி எட்டாக்கடியாக மாறும். ஸோ அது நம்மளோட பர்சனலாக அது பாதித்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இருக்கலாம். 2. 3வது, மிக மிக முக்கியமாக தனக்கு எந்த விதமான அதிகாரமிக்க பொறுப்பும் இதுவரை வழங்கப்படவில்லை, தனக்கான எந்த அங்கீகாரமும் கிடைக்கப்படவில்லை என்கிற ஒரு மனக்குறை அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. அதையும் இது வெளிப்படுத்துது. இது எல்லாத்தையும் மேலே ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு வள்ளுவர் அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளனும் சொல்லுன்னு அப்பாவுக்கு மகனான உறவை சொல்லியிருக்காரு. அவர் அப்பாவுக்கே உடல்நிலை சரியில்லாதப்ப அரசியல் என்னங்க அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா அப்படியும் ஒரு பார்வையை எடுத்துக்கிறலாம். இதில் எந்த கோணத்தில் அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.